வணக்கம். நான் அட்வொகேட் பிரியதர்ஷினி ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். தென் ஐம் அன் சர்டிஃபைட் பாஸ்ட் ட்ரெயினர். இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம். நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நிறைய பார்க்குற விஷயம், பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய பார்க்குறது ஒரு எல்லோ கலரில் ஒரு ஃப்ளெக்ஸ் பார்க்குறோம். நம்ம தட் இஸ் ஜீரோ இஸ் குட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். வாட் இஸ் தட் ஜீரோ இஸ் குட்? நமக்கு அதுக்கான ஆன்சரும் அவங்க கொடுக்கல. ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரி ஜீரோ இஸ் குட்னு எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்மள அதை யோசிக்க வைக்குது. நமக்கு எப்பவுமே கொஸ்டின் மார்க்கோட ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா நம்ம இமீடியட்டாக யோசிப்போம், இது எதுக்காக இருக்கும், என்னவா இருக்கும், ஏன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் இது ஒரு இனிஷியேட்டிவ் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிராஃபிக் போலீஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, டிராஃபிக் போலீஸ் பண்ணியிருக்காங்க, ஜீரோ இஸ் குட்னு சொல்லியிருக்காங்க. பட் எதுக்காக சொல்லியிருக்காங்க? இதுதான் இன்னைக்கு வந்துட்டு டாக் ஆஃப் த டவுன் மாதிரி. நம்ம எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் எதை பண்ணாலும் ஒரு பேசும் பொருளாக இன்னைக்கு மாறி இருக்க விஷயம் இதுதான். சரி, ஓகே, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ ஜீரோ இஸ் குட் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா, டிராஃபிக் போலீஸ் தே ஆர் எய்மிங் டு செலிப்ரேட் ஜீரோ ஆக்சிடென்ட் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ண போறாங்க. தட் இஸ் ஆன் August 26th. இந்த மந்த் 26th ஜீரோ ஆக்சிடென்ட் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதுக்கான ஒரு கேம்பெயின், ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஜீரோ இஸ் குட் அப்படிங்கிற ஃப்ளக்ஸ் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறது. ஓகே, சரி, என்ன சொல்கிறாங்க, ஏன் இதை எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இப்போ நம்ம ரெண்டு கேட்டகரியாக எடுத்துக்கலாம். ஒன்று லைக் ரொம்ப வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். வளரும் நாடுகள் அப்படின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி தட் இஸ் இன் சென்னை ரீசன்ட் டேஸ் ரொம்ப பார்த்தோம்னா, ரீசன்ட் வருஷத்துலேயே நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி நடக்கிற ஒரு விஷயம் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளே போகிறோம், கடந்து போகிறோம், அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ், அது நம்ம போகிற ரூட்லேயே எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் பார்க்காம நம்ம போகணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதனால தான் போலீஸ் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜீரோ பிரீச் ஆஃப் ரூல். அந்த ஜீரோங்கிற கான்செப்ட் இதுதான். இதெல்லாம் நம்ம அட்டைன் பண்ணோம்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபைனலி ஜீரோ ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரலாம். அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்லியிருக்க டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ பிரீச் ஆஃப் ரூல், விச் மீன்ஸ் டிராஃபிக் ரூல்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த லைக் சிக்னல்ஸ் இப்படி போட்டால் அப்படி நிற்கணும், போகிற இது இவ்வளோ ஸ்பீடில் போகணும், ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது, ஹெல்மெட் போட்டுட்டு போகணும், சீட் பெல்ட் போட்டுட்டு போகணும், வித் ப்ராப்பர் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் போகணும். இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா விச் மீன்ஸ் தட் we are following all the traffic rules. That is zero breach of rule. இது ஒரு விஷயம். இந்த மாதிரி ஜீரோ பிரீச் ஆஃப் ரூல் இருக்கும் போது ஃபார் ஷுர் நம்ம ஃபைன் கட்ட தேவை கிடையாது, நமக்கு எந்த சலானுமே வராது. ஸோ விச் மீன்ஸ் அகெயின் ஜீரோ ஃபைன் அண்ட் ஜீரோ சலான். நம்ம டிராஃபிக் ரூல்ஸை மீற போய் தான் நமக்கு ஃபைனும் வருது, நமக்கு சலானும் வருது. ஸோ நம்ம ஜீரோ பிரீச் ஆஃப் ரூல் பண்ணும் போது நமக்கு ஜீரோ ஃபைன் வரும், தென் ஜீரோ சலான் வரும். இது எல்லாமே ஜீரோவா இருந்தது அப்படின்ற பட்சத்தில் ஃபைனலி ஜீரோ கரப்ஷன் அண்ட் டிராஃபிக் போலீஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம எதுக்காக பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு? ஐயோ, இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை பார்த்து விட்டுருங்க, நான் இனிமேல் ஹெல்மெட் போட்டுட்டு வரேன், என்னோட நம்பர் பிளேட் சரியில்லை, நான் கார் சீட் பெல்ட் போடல அப்படின்னு நம்மளே கொண்டுட்டு போய் வாலண்டியரா நிறைய இடத்துல பிரைப் கொடுக்குற இடத்துலயும் இருக்கும், பிரைப் வாங்குறதும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க டிராஃபிக் போலீஸ்ல. ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கும் போது நம்ம யாருக்கும் பிரைப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த இடத்துல கரப்ஷனும் நடக்காது. அதுதான் ஜீரோ கரப்ஷன். ஸோ இதெல்லாம் இனிஷியேட்டிவ் சேர்ந்தது தான் தட் இஸ் ஜீரோ இஸ் குட் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வந்திருக்காங்க. விச் மீன்ஸ் ஜீரோ பிரீச் ஆஃப் ரூல், தென் ஜீரோ சலான், ஜீரோ ஃபைன், ஜீரோ கரப்ஷன் அண்ட் டிராஃபிக் போலீஸ். அட் த எண்ட் ஆஃப் த இது கன்க்ளூசிவா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜீரோ ஆக்சிடென்ட் டே, இது எல்லாமே நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேம்பெயின் தான் ஜீரோ இஸ் குட். ஸோ இது நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம அடுத்தவங்க பிளேம் ஷிஃப்ட் பண்ணாம சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின் அப்படிங்கிற கான்செப்ட்ல நான் கரெக்டா போறேன்னா என்கிட்ட எல்லா பேப்பர்ஸும் கரெக்டா இருக்கா, ஸோ விச் மீன்ஸ் என்னோட இடத்துல நான் எல்லாமே ஜீரோவா கொண்டு வந்தா ஜீரோ ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத எல்லாரும் கலெக்டிவா சேர்ந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பா சென்னையை நம்ம ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு விஷயமா நம்ம மாற்றலாம்.